பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹1 உயர்ந்தால் ஒரு நடுத்தர குடும்பத்தின் மாத பட்ஜெட்டில் ₹300 முதல் ₹500 வரை கூடுதல் சுமை ஏற்படும். வாகனங்களுக்கு நேரடியாக ₹30 முதல் ₹80 வரை மட்டுமே செலவு கூடினாலும் மறைமுக தாக்கமே பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் விலை உயர்வால் சரக்கு போக்குவரத்து செலவு உடனடியாக அதிகரித்து வெளி மாநிலங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து லாரிகள் மூலம் வரும் காய்கறிகள், பால், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்கிறது. இதனால் குடும்பங்களுக்கு மாதத்திற்கு ₹150 வரை கூடுதலாக செலவாகலாம். மேலும் ஆட்டோ, கால் டாக்ஸி, பள்ளி வாகன கட்டணங்கள் மற்றும் ஆன்லைன் டெலிவரி கட்டணங்களும் உயர்வதால் ஒட்டுமொத்தமாக மாத பட்ஜெட்டில் ₹500 வரை கூடுதல் செலவு ஏற்படும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து ₹108 ஒரு காசுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து ₹99.78 காசுகளுக்கும் விற்பனையாகின்றன. கடந்த 10 நாட்களில் மட்டும் பெட்ரோல் விலை சுமார் ₹7.74 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளன. அதேபோல் சிஎன்ஜி விலையும் சென்னையில் கிலோவுக்கு ₹3.50 உயர்ந்து ₹95க்கு விற்கப்படுகிறது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களிலும் எரிபொருள் விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்த தொடர் விலை உயர்வு பொதுமக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஏன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வினவியுள்ளார். 2014ஆம் ஆண்டு மே மாதம் கச்சா எண்ணெய் விலை $108 இருக்கும்போது 1 லிட்டர் பெட்ரோல் $59 இருந்ததாகவும், தற்போது கச்சா எண்ணெய் விலை $99க்கு கீழ் குறைந்திருக்கும் நிலையில் பெட்ரோல் விலை ₹100 தாண்டி உயர்ந்து கொண்டிருப்பதாகவும் கார்கே குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் விலை 42.8 விழுக்காடும், டீசல் விலை 67.9 விழுக்காடும் கூடுதலாக உயர்த்தப்பட்டிருப்பதாக கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.